முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக 18 ஆண்டு காலம் இடம்பெற்றிருந்த பொழுது, அதற்கு பிறகு 6 ஆண்டு காலம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்களவையிலே இடம்பெற்றிருந்த பொழுதும், தற்போது மீண்டும் மாநிலங்களவைக்கு செல்கிற பொழுதும் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிற தலைவர், திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை தனியாருக்கு ஒப்படைப்பதற்காக 51 விழுக்காடு பங்குகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று வாஜ்பாய் அரசு முடிவெடுத்து அமைச்சரவையிலே முடிவெடுத்து அறிவித்து விட்டதற்கு பிறகு நெய்வேலியில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கொந்தளித்து போராடிய நேரத்தில், அந்த நேரத்தில் அங்கே நான் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக அன்றைக்கு பணியாற்றினேன். 36 ஆண்டு காலம் அங்கே பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறேன். அந்த நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தலைவர் வைகோவிடத்திலே போய் எடுத்து சொன்ன நேரத்தில் கேபினட் முடிவு செய்து விட்டது என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும் பெருந்தலைவர் காமராஜரும் வந்து துவங்கி வைத்த இந்த நிறுவனத்தை, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை, 1200 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிற பொதுத்துறை நிறுவனத்தை வாஜ்பாய் பிரதமராகவும் அவருக்கு பக்கத்திலே வைகோ நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த பொழுது விற்பனை செய்து விட்டார்கள் என்று வரலாற்றிலே இடம்பெற்றுவிடக் கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது முயற்சிக்கிறேன் என்றார். நாடாளுமன்றத்திலே 2002 மார்ச் 19ஆம் தேதி இது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்து, அதற்கு முன்பு 3 நாட்கள் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கட்சிகள், எல்லா மாநில கட்சிகள், தேசிய கட்சிகளுடைய தலைவர்களையும் நேரிலே சந்தித்து பேசி, நான் மார்ச் 19ஆம் தேதி 2002 இந்த தீர்மானத்தை நான் காலையிலே வாசிக்கிற பொழுது, எடுத்து வைக்கிற பொழுது எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அனைவரிடமும் சொல்லி 2002 மார்ச் 19ஆம் தேதி சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை காலை 11 மணிக்கு கொண்டு வருகிற பொழுது, எந்த தலைவர் அன்றைக்கு முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நான் பேசவில்லை, என்னுடைய வாய்ப்பை வைகோவுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி 23 கட்சி தலைவர்கள் தங்களுடைய நேரத்தை வைகோவிடத்திலே கொடுத்தார்கள். 45 நிமிட நேரம் நெய்வேலி நிறுவனத்தை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்று அந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை உரையாற்றியது மட்டுமல்ல, ஒரு எங்களை இடத்தை கூட நாங்கள் தனியாருக்கு கொடுக்க இந்த மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று முழங்கினார். எல்லா தலைவர்களும் ஆதரித்து பேசினார்கள். கொள்கை முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அதை திரும்ப பெறுகிறோம் என்று வாஜ்பாய் அரசு அறிவித்தது. தொழிலாளர்கள் போராடினார்கள். எனவே தனியார் மயம் என்பது எங்கே இருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும். இங்கே பேசிய அத்தனை பேர் ஒப்பந்த தொழிலாளர் முறையை சொன்னார்கள். ஒரு காலத்திலே 8 மணி நேர வேலைக்காக உலகம் போராடியது. உலக தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்கிற குரல் எல்லா கண்டங்களிலும் எதிரொலித்தது. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு குடையிலே நின்று தொழிலாளர்களை அணிதிரட்டி ஒப்பந்த தொழிலுக்கு எதிராக, ஒப்பந்த தொழிலாளர் முறைக்கு எதிராக உலகம் முழுவதும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய காலம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. போக்குவரத்து துறை அது லாபம் ஈட்டாது, ஈட்டவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. தீயணைப்பு துறை லாபம் ஈட்டுமா? சமூக நலத்துறை லாபம் ஈட்டுமா? கல்வித்துறை லாபம் ஈட்டுமா? சுகாதாரத்துறை லாபத்திலே செயல்பட முடியும் என்று எதிர்பார்க்க முடியுமா? அப்படித்தான் போக்குவரத்து துறையும் லாபம் ஈட்டுகிற துறையாக பார்க்க கூடாது. மிகப்பெரிய சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணன் ஏஎஸ் அவர்கள் எங்கள் தாயக அலுவலகத்திற்கு வந்த நேரத்தில் அவர்கள் வேதனையோடு சொன்னார்கள், ரிட்டையர்ட் ஆகி போகக்கூடிய தொழிலாளிக்கு கையிலே வெறும் பிரியப்படை விட்டு கொடுத்து அனுப்புகிறார்கள். ரத்த கண்ணீர் வருகிறது. 30 வருடங்கள் 25 வருடங்கள் அவன் உழைத்து ஓடாய் கைந்து அவன் வெளியேறுகிற பொழுது அவன் கையிலே லட்சக்கணக்கிலே பணம் இருக்கும். பிள்ளைகளுக்கு படிப்புக்கு, பெண்களுக்கு, தன் குழந்தைகளுக்கு திருமண செலவுக்கு வீடுகளாம் என்கிற கனவோடு வெளியே வருகிற பொழுது அவன் பணத்தை கொடுக்கிறீர்கள். போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவருடைய பணத்தை, அவருடைய கிராஜுவிட்டியை, அவருடைய பிஎஃப் பணத்தை அவருக்கு சேர வேண்டியதை கொடுக்கிறீர்களே தவிர பிச்சை கேட்டு அவன் போராடவில்லை. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த நிலைமை? என்ன அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ், நண்பர் பாலாஜிக்கு அழகாக சொன்னார், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவள் ஆட்சி தான்.
பிராமினோக்கரசிங்கிற வார்த்தையை தலைவர் பெரியார் சொன்னார். சேலத்தில் 1927 நடைபெற்ற கூட்டத்தில் பெரியார் சொன்னார். பிராமினோக்கரசிங்கிற வார்த்தையை அவர் தான் சொன்னார். அதுபோல பியூரோக்ரஸ் எல்லாம் பிராமணக்கரசியாக இருக்கிறார்கள். நம்முடைய வலியவர்களுக்கு தெரியவில்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அவனாகத்தான் இருக்கிறான். நம்முடைய வழியை புரிந்தவனாக இல்லை. ஆனால் அரசு என்பது அதை தட்டி கேட்க வேண்டும். எனவே ஆனந்தத்தோடு வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா தொழில்களிலும் இது ஒரு புதிய தொழிலாளர் வர்க்கத்தை உருவாக்கி விட்டார்கள். ஒரு புதிய தொழிலாளர் வர்க்கம் நாம் எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும். நான் நெய்வேலி பழுப்பு நிலக்கிற நிறுவனத்திலே சீஃப் இன்ஜினியராக பணியாற்றி 36 ஆண்டு காலம் கடந்த ஆண்டு நான் விருப்பு ஓய்வு கொடுத்தேன். அந்த நிறுவனத்தில் ஒரு எஸ்எம்இ ஆபரேட்டர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர் செய்யக்கூடிய அதே பணியை 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒப்பந்த தொழிலாளியும் செய்கிறான். நேரடியாக நான் பார்த்தேன். நான் வேலை வாங்கியிருக்கிறேன் ஒப்பந்த தொழிலாளியை. ஒரு எலக்ட்ரீஷியன், சீஃப் எலக்ட்ரீஷியன், சீஃப் டெக்னீஷியன், ஒரு போர்மன், அவன் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய வேலையை 18,000 ரூபாய் சம்பளத்தில் என்ன கான்வாய் தொழிலாளி செய்து கொண்டிருக்கிறான். நெய்வேலி நிலக்கரி பொதுத்துறை நிறுவனம் நேரடியாக நான் ஒப்பந்த தொழிலாளிகளை வேலை வாங்கிய இடத்தில் இருந்தவன் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் சொல்வேன், நிரந்தர தொழிலாளர்களிடத்திலே கண்ணீர் வருகிறது. அவர்கள் வாங்குகிற சொற்ப ஊதியம் முதலிலே நீங்கள் ஏறுங்கள் என்று சொல்வேன். நீங்கள் போய் பணியை துவங்குங்கள் என்று சொல்வேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் மத்திய அரசு, மாநில அரசு பணிகள் அனைத்திலும் தொழிற்சங்கங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் நிரந்தர தொழில், அதை போல ஒப்பந்த தொழிற்சங்கம் என்றால் இருக்கக்கூடாது. தொழிற்சங்கம் என்ற தொழிலாளி என்றால் ஒரே தொழிலாளி வர்க்கம் தான் என்று சொல்ல வேண்டுமே தவிர நிரந்தர தொழிற்சங்கம், ஒப்பந்த தொழிற்சங்கம், காந்தார் தொழிற்சங்கம் எல்லாம் இருக்கக்கூடாது. தொழிற்சங்கம் என்றால் அது எந்த தொழிலாளியாக இருந்தாலும் ஒருத்தவனுக்கு அவனுக்காக போராடுகிற சங்கமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். எப்படி கடந்த ஆண்டு 2023 ஏப்ரல் 21ஆம் தேதி 12 மணி நேர வேலை வாய்ப்பு வேலை நேரத்தை கூட்டிய நேரத்திலே அதை திரும்ப பெறுவதற்கு ஓரணியில் நின்றோமோ அதை போலவே எப்போது என்பதையும் தெரிவித்து சித்தாந்த போரில் இணைந்து நிற்போம். வர்க்க போரில் தொழிலாளியோடு நிற்போம். மறுபடியும் திமுக சார்பில் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.